இன்ஸ்டாகிராம்ல தவறான ஆபாசமான ரொம்பவே உடல் உறுப்புகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்க அங்க கொண்டு போய் ஒரு நபரா உள்ள கொண்டு போய் ஒரு பர்சனா அந்த 20 பேர் 18 பேரை அவங்களுக்குள்ள ஒருத்தரா வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்க போறாங்க, அவங்கள்ட்ட இருந்து உறவு முறையை கத்துக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டா அந்த வாழ்க்கை எதற்கான வாழ்க்கை அது? No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200. இந்தியாவின் ஒரு 7-8 மொழிகள்ல இது ஒளிபரப்பாகுது. இதே மாதிரி இந்த ரியாலிட்டி ஷோ இது வந்து எப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் இது. விஜய் டிவி மட்டுமல்லாது பல தனியார் சேனல்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக கொடுக்கறது, இன்னொன்று நமக்கு வேணும்னா பார்க்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். ஆமாம் தானே? இது ஏன் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடுங்கிறது இதுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு ஆபாசங்களை அள்ளி இறக்கிற மாதிரி ஒரு ஆபாச நிகழ்ச்சினே அதுக்கு பேர் வைக்கலாம். அதுக்கு என்ன பிக் பாஸ் என்ன? இது ஆபாசமாக இருக்கணும், இங்கே லவ்வை பற்றி தான் பேசணும், இங்கே நீங்கள் வந்து அந்த மாதிரி மசாஜா அது என்னென்னவோ அதை நான் சொல்கிறேன். அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னென்னலாம் பேசக்கூடாது, என்னென்னலாம் அந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, இது எல்லாம் வந்து இது ஒரு ஸ்கிரிப்ட். என்ன பண்ணுனா இந்த நிகழ்ச்சியை ஓட்டலாம், என்ன இங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்லாம் கொடுக்குறாங்கல்ல. நேரடியாக கொடுக்கப்படுற டாஸ்க் வேற, மறைமுகமாக அதுக்கு அவங்க வச்சிருக்கிற டாஸ்க் வேறங்கிற அதைத்தான் நான் ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல தவறான ஆபாசமான ரொம்பவே உடல் உறுப்புகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்க அங்க கொண்டு போய் ஒரு நபரா உள்ள கொண்டு போய் ஒரு பர்சனா அந்த 20 பேர் 18 பேரை அவங்களுக்குள்ள ஒருத்தரா வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்க போறாங்க, அவங்கள்ட்ட இருந்து உறவு முறையை கத்துக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டா அந்த வாழ்க்கை எதற்கான வாழ்க்கை அது? எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும் போது என்னடா இதெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய நபர்களை வைத்து ஒரு நடத்துறது ஒரு நிகழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. நீங்க இருந்தா சொல்லுங்க. நான் அந்த 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 ஒவ்வொரு நபருடைய பெயரையெல்லாம் சொல்லி அவர்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கணும் அது அவசியமே இல்லை. அவங்க எல்லாருமே சமூகத்துல மக்கள் கிட்ட தினந்தோறும் இருக்கக்கூடியவங்க போல. என்ன இருக்கக்கூடியவங்க? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பணம் கட்ட சொல்லி இளைஞர்களோட பணத்தை வந்து தேவையில்லாம ஆபாசத்துக்காக பணத்தை புடுங்கிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி பெண்களா? இயல்புல பேசாத ஒரு அட்டையாத்தையும் அங்க பேசிட்டாங்க. அப்படியே கூட அந்த அளவுக்கு இருக்கா என்ன? இல்ல அப்படின்னா திட்டமிட்டு பேசுற மாதிரி நீங்க சொல்றீங்க. திட்டமிட்டு தான் பேசுறாங்களா? ஐயோ, நீங்க நிகழ்ச்சி ரிவ்யூ பண்றவங்கள போய் கேளுங்க. அராராவா அது பேரெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதிரை என்னென்னமோ சொல்றாங்க, எஃப்ஜேவா. அந்த நபர்கள்லாம் வந்து அவங்க நடந்துக்கிறதே வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளை வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசுறாங்க. எங்களோட பாயிண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த நிகழ்ச்சி அடிப்படையில் ஆபாசத்துக்காகவே உருவாக்கப்படுவது போலவே எடுத்துட்டு போறீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறவங்க காதல் வயப்படுற மாதிரி உடனடியாக எனக்கு வெளியில காதலன் இருக்கான், இருந்தாலும் இங்க ஒரு காதலனை நான் டைம் பாஸுக்கு வச்சுக்கிறேன். இப்ப இந்த இங்க உங்க உள்ள பெண்கள் ஒண்ணு வந்து திறமையான இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது, இன்னொன்னு இந்த சமூகத்துக்கே தேவையில்லாத விஷயத்தை மட்டுமே பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ஆகுது. இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த தேவையில்லாத விஷயம் ஆபாசத்தை இந்த பொண்ணு அரவராவா அந்த பொண்ணுக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்க நிறைய. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப பெண்களால் இல்லை யாராலையுமே பேசவே முடியாத சொல்லவே முடியாத அளவுக்கு கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பெண். அதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் எதுக்காக ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் ஓடும். வேற அதுல பார்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்க, ஏதோ ஒரு நீச்சல் குளத்தை வச்சு கூட அசிங்கமா ஆபாசமா ரெட்டை அர்த்தத்துல பேசுனா சொல்றாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, கேமரா முன்னாடி சொல்லவே முடியாது. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமிகு ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவடமே கேட்போம். வணக்கம் ராஜேஸ்வரி பிரியா மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தொடங்கின நாட்கள்ல இருந்தே இதை முழுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்க அறியப்படுறீங்க. அதுவும் பல முறை நான் அடிப்பேன் உதைப்பேன், நான் அங்கேயே போய் முற்றுகையிடுவேன்னெல்லாம் சொன்னீங்க. கடைசி ஒரு 2-3 வருடமா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் ரொம்ப இதை வந்து ஹைலைட் பண்றாரு. இப்ப சட்டசபை வரைக்கும் அதெல்லாம் கொண்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு நீங்களுமே கடுமையா இந்த முறை வந்து அதை ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்க. பிக் பாஸ் வேண்டாம், இது வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்றீங்க.
இந்தியாவின் ஒரு 7-8 மொழிகள்ல இது ஒளிபரப்பாகுது. இதே மாதிரி இந்த ரியாலிட்டி ஷோ இது வந்து எப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் இது. விஜய் டிவி மட்டுமல்லாது பல தனியார் சேனல்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா கொடுக்கறது, இன்னொன்னு நமக்கு வேணும்னா பார்க்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். ஆமா தானே? இது ஏன் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது வேணும்னா பார்க்கலாம் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதை வந்து எந்த வயசுல நம்மளால முடிவெடுக்க முடியுங்கிற ஒரு ஏஜ் இருக்கு. சரி. அந்த இளமை பருவத்தில் இருக்கவங்கலாம் நீங்க வேணான்னு சொல்றதை தான் அவங்க வேணும்னு நினைப்பாங்க. இந்த 11 வயதுல டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு 8வது படிக்கிறதுலேருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே இந்த ஃபோன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை அவங்களாவே அவங்க எல்லாருமே பெரிய லெவலில் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய மாணவ செல்வங்களாக தான் இருக்காங்க. இதில் 2 கேட்டகரி இருக்குது. என்னென்னா நல்ல மாணவர்களாக நல்ல படிப்பை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களை நோக்கி நம்ம பேசுவோம். ஏன்னா இன்னொரு கேட்டகரியும் இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வேறு விதமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபோனில் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே வேறு வேறு ஆபாச வெப்சைட்டுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தேடி போய் பார்க்கக்கூடியவர்களை நம்ம இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் கொண்டுட்டு வரல. இல்லை, இதுவும் அந்த கேட்டகரிக்கு தான் இது வருவாங்க. அந்த கேட்டகரி. இதை தேடி போய் பார்க்குறவங்க தான். இது தேடி போய் பார்க்க வைக்கிற அளவுக்கு இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு நபர் பார்த்தாலும் இன்னொரு நபரை பார்க்க தூண்டுற மாதிரி இது வந்து ஒரு நிகழ்ச்சி தானே. இதை வந்து தவறாவும் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. மற்ற நிகழ்ச்சி நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயம் மாதிரி. அப்போ அந்த கட்டுப்பாடுங்கிறது இதுக்கு ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் அவ்வளவு ஆபாசங்களை அள்ளி இறைக்கிற மாதிரி ஒரு ஆபாச நிகழ்ச்சினே அதுக்கு பேர் வைக்கலாம். அதுக்கு என்ன பிக் பாஸ் என்ன? அங்கே என்ன நடக்குது? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தங்கணும், போனால் அங்கே லவ் பண்ணணும், அதுவும் உடனடியாக லவ் பண்ணணுன்றதெல்லாம் அது கிடையாது. அது அதில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தானே எல்லாருமே சொல்றாங்களே சார். அப்படி பார்த்தா அது சினிமா படம் மாதிரி நீங்க பார்த்துட்டு போக வேண்டியதான். அதையே வந்து அதை பார்த்தே கெட்டுருவாங்க. அப்படி பார்த்தா சினிமாவை பார்க்கும்போதும் கெட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள்ல புறையோடி போயிருக்கு நிறைய விஷயங்கள். அதை பார்த்தாலும் கெட்டு போறாங்க. நிச்சயமா. அதாவது ரியாலிட்டி ஷோன்னு சொல்றோம்ல, அதுதான் பிரச்சனை. இப்போ ரியாலிட்டியா நடந்துட்டு இருக்கு. இப்போ சினிமாங்கும் போது நடிக்கிறாங்க, சினிமாங்கும் போது வேற மாதிரியான ஒரு பார்வை வரும். ரியாலிட்டியா நடக்குது அப்படிங்கும் போது ஒரு வீட்டுக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தானே அது. அந்த ஸ்கிரிப்டே நடிக்கிறது தானுங்க. இல்ல நடிக்கிறதுனா அந்த நிகழ்ச்சி ரியாலிட்டி அப்படின்னு தானே தலைப்பு கொடுக்குறாங்க. ஆமா. பிக் பாஸ் வந்து ஒரு 24 மணி நேரமும் ஓடும், நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஆனா 3 முறை சொல்லிட்டீங்க நீங்களே அது ஸ்கிரிப்ட்னு. அதாவது இந்த ஸ்கிரிப்ட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தீமையான விஷயத்த அந்த ஸ்கிரிப்ட் இது ஆபாசமா இருக்கணும், இங்க லவ் பத்தி தான் பேசணும், இங்க நீங்க வந்து அந்த மசாஜா அது என்னென்னவோ அதை நான் சொல்றேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்னென்னலாம் பேசக்கூடாது, என்னென்னலாம் அந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுறது, இதெல்லாம் வந்து இது ஒரு ஸ்கிரிப்ட். என்ன பண்ணுனா இந்த நிகழ்ச்சியை ஓட்டலாம், என்ன இங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க்லாம் கொடுக்குறாங்கல்ல. நேரடியாக கொடுக்கப்படுற டாஸ்க் வேற, மறைமுகமாக அதுக்கு அவங்க வச்சிருக்கிற டாஸ்க் வேறங்கிற அதைத்தான் நான் ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இதை வந்து சினிமாவோடையோ நாடகங்களோடையோ எல்லாம் ஒப்பிட முடியாது. இது வந்து தெரியவே கூடாது, ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது ஸ்கிரிப்டட், அதுதான் நான் சொல்ல வரேன். இல்லைங்க, இது வந்து கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள்ல ஒளிபரப்பாகுது. ஆமா தானே? அங்கெல்லாம் வராத எதிர்ப்பு நம்ம ஊர்ல மட்டும் ஏன் அந்த எதிர்ப்பை நாம வந்து வலிமையா காட்ட வேண்டிய தேவை இருக்கு? இப்ப வேல்முருகன் அண்ணன் அவர்கள் சொல்லும் போது கர்நாடகாவில் பேன் பண்ணிட்டாங்க, இந்த நிகழ்ச்சி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா மாநிலங்கள்லையும் இந்த நிகழ்ச்சிக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஆந்திராவில் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் தான் இதை பற்றி யாருமே வந்து இந்த கலாச்சார சீரழிவை நோக்கி யாருமே கேள்வி எழுப்புறதில்ல. இதற்கு வந்து ஆளும் அரசு வந்து பொறுப்பெடுத்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வேண்டாங்கிறத முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி தெளிவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த காலம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து தொடர்ச்சியாக முதல் நாள்லேருந்து எதிர்க்கிறேன். ஏன்னா அந்த ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருந்துக்கிறது, ஆபாச உடைகள் அணிஞ்சுக்கிறது, முழுசா கலாச்சார சீரழிவு மாதிரி. அங்கே ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாதா? இல்லைங்க, அது இருக்கலாம். அப்படின்னா அந்த உடைகளில் வந்து அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஆபாசமான உடைகள், அதாவது எப்படி சொல்றது, எல்லாமே சரிதான். நீங்க சொல்றது மாதிரி சிந்திச்சோம்னா எதுவுமே தவறு இல்லைங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு வந்து 20% பீப்புள் தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கலாச்சாரத்தையும் நம்ம வந்து மதிக்கணும். நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, அதுபடி இருக்கிறனால எந்த தவறும் இல்லைல்ல. இப்ப நீங்க அதுல ஒரு பகுதியை மட்டும்தான் நீங்க எடுத்து பேசுறீங்க. அதுல உறவின் அருமை என்ன, அவங்க பட்ட வழிகள் என்ன, அதே போல சமூக பொறுப்புணர்வோடு சில தகவல்களை அவங்க பரிமாறுறாங்க. நான் பிக் பாஸ் பார்த்ததுல சில நண்பர்கள் சொல்றது இதெல்லாம் கூட அதை போஷனா காட்டுறாங்க. சில விஷயங்கள் பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம் இதையெல்லாம் கூட பேசுறாங்க உள்ளார. அதெல்லாங்க
இப்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சப்ப வேறு தோரணையா இருந்தது. நான் இது குறித்து பேச ஆரம்பிச்ச பிறகு ஒயிலாட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. நான் கமல் சார் நடத்தும் போது நிறைய எதிர்ப்பு கொடுத்தேன். அப்ப இந்த ஆபாச உடைகள்ல கூட ஒரு கட்டுப்பாடு வந்துச்சு. இந்த நிகழ்ச்சியோட வேறு மாதிரியான ஒரு கோணத்துல கொண்டு போனாங்க. என்ன கடுமையான எதிர்ப்பு, போராட்டம் வரைக்கும் பண்ணினேன். இந்த நிகழ்ச்சி வேண்டாம், இது வந்து மிகப்பெரிய அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கு, மாணவ மாணவிகள் மத்தியில இது ஒரு பொழுதுபோக்குனாலும் அவங்க சிந்தனையில கொண்டுட்டு போய் அவங்களுக்கே தெரியாம நீங்க ஆபாசத்தை இன்சிஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, அறியாம. அதாவது இதுதான் பார்க்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு பாக்குறது வேற. ஆனா நம்ம ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பாக்குறோம் அப்படின்னு அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பார்க்கும் போதே அவங்களுக்கு அவங்களோட சிந்தனையை வந்து ஒரு கெட்ட விதமான ஒரு திசையை நோக்கி கொண்டுட்டு போற மாதிரியான ஒரு நிகழ்ச்சிங்கிறத நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரமும் என்னவோ அந்த நிகழ்ச்சி அவ்வளவுதானே. அந்த 1 மணி நேரத்தை பார்த்தே ஒட்டுமொத்தமா கெட்டு போயிருந்த நாடு சமூகம். இந்த கூட்டம், மாணவர்கள் கூட்டம், இளைஞர்கள் கூட்டம்ன்றீங்களா? எப்படி நீங்களும் அந்த வயதை கடந்துதான் வந்திருப்பீங்க. அதாவது அந்த கியூரியாசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது நம்ம தீவிரமா அதை வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு விஷயத்த பாக்குறோம். அந்த வயது உள்ள பிள்ளைகள் ஒரு 10 பிள்ளைங்க பாக்குறாங்கன்னா 10 பிள்ளைகளும் 1 மணி நேரத்துல மாற மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா 2 பேர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லா விஷயத்திலயுமே நிச்சயமாக இருக்கும். நீங்க அந்த 2 பேரும் வீணா போறதுக்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்கன்னு தான் நாம போறோம். இப்ப இதனாலதான் எல்லாமே நடந்துட்டு அப்படின்லாம் நான் எந்த விஷயத்திலயும் ஒரு பிராக்டிக்கலா இல்லாமலாம் பேச முடியாது. இயல்பா என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம சொல்றோம். இல்ல பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சியை மட்டுமே வச்சு கலாச்சார சீரழிவுன்னா இங்க நாட்டுல ஏகப்பட்டதான் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே அப்படி ஒவ்வொன்றும் நம்ம பேன் பண்ணோம்னா இங்க எதுவுமே பண்ண முடியாது, எதையுமே தெரியப்படுத்த முடியாது, எந்த ஒரு இதையுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையுமே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாலும் கண்ணுக்கு எதிரில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு குடும்பத்தோட வீட்டுக்குள்ள ஒரு பார்க்குற டிவியில வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க, இரட்டை அர்த்தத்துல பேசுறாங்க, கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாம 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய் கூட அந்த ஆபாச உரையாடலுக்கு மத்தியில சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுக்கணும்னு நினைக்கல. நீங்க சொல்றீங்க அங்க வாழ்வு என்ன, அப்பா அம்மா என்னமோ உறவு, அண்ணன் தம்பி உறவா மாறிடுறாங்க, குடும்ப உறவா மாறிடுறாங்க. இந்த உறவுகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையில குடும்பங்கள் இல்ல, யாரோ ஒருத்தர் காதல் பண்றாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றேன், நிஜ வாழ்க்கையில குடும்பங்கள் இல்லாதவங்களா யாரும்? எல்லாருக்கும் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா எல்லா உறவினருமே இருக்காங்க தான். இவர்களிடமிருந்தெல்லாம் கற்றுக்கொள்ளாதது இந்த ஒரு கூட்டம். இது என்ன கூட்டம்? முத இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க யாரு, அவங்கள்ட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்? அவங்க எல்லாம் யாருன்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்குது, அவங்க வீட்லயும் பசங்க இருக்காங்க, அவங்க வீட்லயும் அவங்களும் பார்க்க போறாங்க, அந்த பிள்ளைங்களும் தான் பார்க்க போறாங்க. அதான் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க அதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டா இருந்தா கூட செய்வாங்க, பேசுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க நல்லதை கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா நீங்க நினைக்க சொல்றீங்க. சரி, அந்த பர்சன்ட்ட இருந்து என்ன நல்லதை இதற்கு முன்னாடி பார்த்து தேர்வு செஞ்சாங்க? இந்த பிக் பாஸ் பேசுவோம், பிரசன்ட பத்தி பேசுவோம். இன்னைக்கு உள்ள பிக் பாஸ் அரங்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுடைய பாசிட்டிவ் சைடு என்ன? நீங்க அந்த பங்கேற்பாளர்களை சொல்றீங்க. பங்கேற்பாளர்கள் யார்? அவர்களுடைய அடையாளம் என்ன? அவங்க என்ன ஒரு விஞ்ஞானியா? நான் சொல்றேன், அவங்க விஞ்ஞானியா, சமூக சேவகரா, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஜெயிச்சுட்டு ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களா? ஏன்னா இப்ப நீங்க ஒரு வாழ்வியலை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு வெற்றி பெற்ற நபர்களை எல்லாம் நீங்க ஒரு இடத்துல வச்சு அவங்க எல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்க எவ்வளவு வாழ்க்கையில தோல்விகளை அனுபவிச்சாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத ஒரு இளைய சமுதாயத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கிறோம்னா அது ஒரு வேற. அந்த நிகழ்ச்சியை நம்ம பாராட்டலாம். ஆனா ஒரு இன்ஸ்டாகிராம்ல தவறான ஆபாசமான ரொம்பவே உடல் உறுப்புகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை நீங்க அங்க கொண்டு போய் ஒரு நபரா உள்ள கொண்டு போய் ஒரு பர்சனா அந்த 20 பேர் 18 பேரை அவங்களுக்குள்ள ஒருத்தரா வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து தான் கத்துக்க போறாங்க, அவங்கள்ட்ட இருந்து உறவு முறையை கத்துக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டா அந்த வாழ்க்கை எதற்கான வாழ்க்கை? அது இல்ல. நீங்க 1 or 2 யாரையா ஒருத்தர் நீங்க குறிப்பிட்டு சொல்லலாம், அதுக்கு ஒட்டுமொத்த அந்த 18 பேரையும் நீங்க எல்லாரும் அப்படியே வித்தியாசப்படுத்துங்க. 1 or 2 வேணா அதுல தேரலாம். இந்த முறை இருக்கவங்கல்ல நீங்க மேக்சிமமா அவங்க தேர்வு பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள் நான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும் போது என்னடா இதெல்லாம் முகம் சுளிக்கக்கூடிய நபர்களை வைத்து ஒரு நடத்துறது ஒரு நிகழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. நீங்க இருந்தா சொல்லுங்க. நான் அந்த அந்த ஒவ்வொரு நபருடைய பெயரையெல்லாம் சொல்லி அவர்களுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கணும் அது அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருமே சமூகத்துல மக்கள் கிட்ட தினந்தோறும் இருக்கக்கூடியவங்க போல. என்ன இருக்கக்கூடியவங்க? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பணம் கட்ட சொல்லி இளைஞர்களோட பணத்தை வந்து தேவையில்லாம ஆபாசத்துக்காக பணத்தை புடுங்கிக்கிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி பெண்களா? ஏங்க அவங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போடணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பெண்ணை தூக்கி கொண்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தூக்கி போட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி அவர்கள் நடத்துறாரு. அவர் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. அவரும் வந்து எந்த பின்புலமும் இல்லாம கீழே இருந்து வளர்ந்து வந்த ஒரு நடிகர்.
அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இதை வச்சு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு நிகழ்ச்சின்னு இது ஒரு நடத்திட்டு இல்ல சமூக சீரழிவு தான் இந்த கலாச்சார சீரழிவு தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னா இது யாருமே அங்க இருக்கிறவங்களும் ஒரு சிலர் அதை எதிர்த்து தெரிவிக்கணும். உள்ள போயிட்டு வந்த பலர்கிட்டயும் நம்ம பேசுறோம், அவங்களுமே சொல்றாங்க சார் நீங்க எடுத்துக்கிறதே எடுத்துக்கோங்க சார், அதுல இருந்து உங்களுக்கு வேணாம்னா விலகி போங்க சார் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதான் சொல்ல உங்களுக்கு வயசு சரியான வயதுல இருக்காங்க, அந்த சொல்லக்கூடிய நபரும் கேட்கக்கூடிய நீங்களும் சரியான வயதுல இருக்கீங்க, உங்களால ஃபில்டர் பண்ணிக்க கூடிய ஒரு நாலேஜ் இருக்கு. ஃபில்டர் பண்ணிக்க முடியாத நான் வயதுல இருக்க பிள்ளைங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதா எங்களை போன்றவரோட கருத்து. நான் தொடர்ச்சியாகவே சொல்றதுதான், அந்த புகைப்பிடிக்கிற காட்சியா இருந்தாலும் அதை பார்த்துதான் இவங்க குடிப்பாங்களா, நிச்சயமா அதை பார்த்துதான் குடிச்சாங்கிறது தான் சர்வே. அதை மாத்தவே முடியாது. 13 வயசு இல்ல நான் சொல்றேன் 13 வயசுக்குள்ள 65% பேர் இப்ப சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது தான் ஆய்வு. இந்த ஆய்வு பொய்ன்னு சொல்ல முடியாது. இல்ல பிக் பாஸால ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டு இருக்கு நாட்டுல, இத பார்த்தாங்க இத கத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? 9 முறை நடந்திருக்கா, 9வது முறை இது எப்படி அப்படி ஏதாவது நீங்க அப்படி ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க, இதனால தாங்க இந்த தப்பு நடந்திருக்கு. இல்ல தம்பி, இப்ப ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஆபாசமா ஒரு உடை அணிஞ்சிருக்கிறத அந்த பாலியல் குற்றம் செய்த குற்றவாளி பாக்குறான்னு வச்சுக்கோங்க டிவியை, அவனுக்கு அது மைண்ட்ல வந்து ஒரு ஒரு அந்த மைண்டை வந்து அவனை சேஞ்ச் பண்ணி அங்க அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ அவன் தவறு செஞ்சுட்டான்னு வச்சுக்கிங்களேன். அப்ப அவன் போய் சொல்லுவானா நான் இந்த நிகழ்ச்சியில இந்த பொண்ணை பார்த்தேன் அதனாலதான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு சொல்ல போறானா? அவன் ஒரு நோயாளி. அந்த அந்த நோய் அவனுக்கு வந்து என்னன்னா அதை போய் யாராவது இன்சிஸ்ட் பண்ணி தூண்டி விடக்கூடிய வகையில இயல்பா வீட்டுக்குள்ளே உட்காந்து அவனை வந்து மாத்துதுங்கிற அந்த அந்த இடம்லாம் அவங்களுக்கு எப்படி சரி. ரொம்பவே குறிப்பா சொல்லணும்னா நீங்க எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக எடை போட்டு நம்ம நடத்தணும்னா அந்த சமூகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாருமே அறிவாளி, எல்லாருமே ஞானத்துல சிறந்தவங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு காவல்துறை தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நாம என்ன நினைக்கிறோம், இங்க குற்றங்கள் நடக்கிறதுக்கு அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு. அந்த அடிப்படை காரணங்களை படிப்படியாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை நம்ம தவிர்க்க முயற்சி பண்ணா குற்றம் குறையும் நினைக்கிறோம். மேடம், சேலை உடுத்துற கலாச்சாரம் தமிழர்களுக்கு பாரம்பரியம். நீச்சல் உடையில போறாங்கன்னு இன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் வரல, எப்பயோ என்னைக்கோ வந்திருக்கா இல்லையா? அன்னைக்கு காலத்துலலாம் பிக் பாஸே இல்ல, அன்னைக்கே இந்த சூழ்நிலையில தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு இயல்பான ஒண்ணுங்க, ஒரு அறைக்குள்ளார ஒரு வீட்டுக்குள்ளார உட்காந்து இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி உட்காந்துட்டு அங்க இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு ஏதாவது கட்டுப்பாடா? வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஐயோ, அது உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருங்க, அந்த வீட்டை நீங்க போட்டு கேமரா போட்டு காமிச்சு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போகாதீங்கன்னு நான் சொல்றேன். உங்க வீட்டுக்குள்ள உங்க அறையில நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். அதனால சமூகத்திற்கு எந்த விதமான கெடுதலும் இல்ல. ஆனா இதை இந்த 24 மணி நேரம் கேமரா போட்டு ஒரு நிகழ்ச்சியை மாத்தி இப்படிதான் இருக்குங்கிறத ஆபாசமா இருந்தா அதை ஒளிபரப்ப மாட்டாங்க. அது எப்படி? அது என்ன விஜய் டிவியா வேற ஏதாவது? அதத்தான் நானும் கேக்குறேன். அவங்க இந்த ரிவ்யூ பண்றவங்க, நானும் இந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறது இல்ல. நான் இல்ல பாக்காமலே நீங்க எதிர்க்கிறீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி எதிர்ப்பதனால நான் அன்னைக்கு உங்ககிட்ட இதேதான் கேட்டேன். மீண்டும் மீண்டும் உங்களுடைய அரசியல் விளம்பரத்துக்காக ஏதாவது இத தம்பக்கம் அந்த பார்வை அப்படி திருப்பலாம். நீங்க இப்ப என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இது நேரா வேல்முருகன் அண்ணன் அவர்களை பார்த்து கேட்பது போல ஆயிடும். ஏன்னா நான் ஒரு பெண்ணாக இருக்கும்போது சமூகத்துல பெண்களை நோக்கி இப்ப நம்ம நிறைய விஷயத்த நிறைய பாக்குறோம், பெண்கள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். நான் சமூகத்துல நடக்கும் நிறைய பிரச்சனைகள், மதுவால, போதையால, சிகரெட்டால, இந்த மாதிரி எல்லாம் நான் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால இது குறித்தெல்லாம் அதிகம் பேசுறேன், அவ்வளவுதான். இதுல எங்களுக்கான எந்த நல்லதும் கிடையாது, சுயமா எங்களுக்கு இதை பேசணும்னு அவசியமும் கிடையாது. ஆனா சமூகம் சீரழியக்கூடாது, இது ஒரு கலாச்சார சீரழிவு. இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாளைக்கு அவங்க போட்டிருக்க உடையில நீங்க சொல்ற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து போட்டா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிறேன். நீங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி உடைகளை போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க இருந்தா கூட ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற அளவுக்கு அது இருக்கு. அப்ப யாரோ சேர்ந்து இருக்கும் போது அந்த ஆடைகளா இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகளா இருக்கட்டும், இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே காதல் வந்துருது. இயல்புல பேசாத ஒரு அட்டையாத்தையும் அங்க பேசிட்டாங்க, அப்படியே கூட அந்த அளவுக்கு இருக்கா என்ன? இல்ல அப்படின்னா திட்டமிட்டு பேசுற மாதிரி நீங்க சொல்றீங்க. திட்டமிட்டு தான் பேசுறாங்க, திட்டமிட்டு தான் பேசுறாங்களா? ஐயோ, நீங்க நிகழ்ச்சி ரிவ்யூ பண்றவங்கள போய் கேளுங்க. அந்த அந்த அராராவா அது பேரெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆதிரை என்னென்னமோ சொல்றாங்க, எஃப்ஜேவா, அந்த நபர்கள்லாம் அவங்க நடந்துக்கிறதே ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகளை வெளியிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சியை எதிர்க்கிறவங்க கூட நாங்களும் கரம் கோர்க்கிறோம்னு ரிவ்யூவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நாம் விட்டுட்டோம், வேண்டாம் இதை போய் நாங்க போய் ரிவ்யூ பண்ணி நாங்க என்ன அப்படி பணம் சம்பாதிக்கணும்னு ஒண்ணும் இல்ல. ஐ திங்க் இது சென்சார் ஆகி தான் வீடியோவே வெளியிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லையே, சென்சார் கிடையாது.
சென்சார் கிடையாது. சென்சார் மீன்ஸ் அது குறைஞ்சபட்சம் விஜய் டிவியாவது அந்த பொறுப்பு எடுத்துப்பாங்க. எடிட்டிங் அந்த 1.5 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு எடிட் பண்ணுவாங்க. ஆனா 24 மணி நேரமும் பார்க்கலாம். 24 மணி நேரமே அவங்க கண்ட்ரோல் தானுங்க. அதை பார்த்து தானே எல்லாத்தையும் எல்லாம் ஒளிபரப்பிட போறாங்களா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதுல கூட அதுலயும் எடிட்டிங் இருக்கணும் தான், இருக்கும் தான். இதுதாங்க, இது மக்களை ஏமாற்றக்கூடிய இப்படி ஒரு ஆபாச நிகழ்ச்சி தேவையாங்கிறதா எங்களை போன்ற கேள்வி. அப்படி பொழுதுபோக்கே ஆகணுமா? எவ்வளவோ இசை சம்பந்தமான மியூசிக் ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம். நல்லா பாடுற குழந்தைங்க, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு பிள்ளை வந்து நல்லா வளருது, கண்ணுக்கு எதிரில் பார்த்தோம். சூப்பர் சிங்கர் மாதிரியான நிகழ்ச்சிகளையும் தான் விஜய் டிவி கொடுக்குது. நம்மளோட நோக்கம் விஜய் டிவியை எதிர்ப்பது கிடையாது. எங்களுடைய நோக்கம் இந்த நிகழ்ச்சினால மாணவ செல்வங்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அடுத்து அவங்க வேற ஏதாவது நடக்கும்போது கூட அந்த இது வந்து ஒரு இயல்பாயிடும். நீங்க சொல்ற மாதிரி தான். இதையெல்லாம் பார்த்து பார்த்து பழகும் போது நம்ம மூளையில போய் என்ன ஆயிடும்னா, இதுதான் நடைமுறை வாழ்க்கை, இப்படிதான் நாம இருக்கணும். இல்ல, நடைமுறை வாழ்க்கையில 10 பேர் உட்காந்து 5 பேர் உட்காந்து விவாதம் பண்ணும்போது சில விஷயங்கள் அங்க வந்து ஒருத்தருக்கு அந்த ஈடு கொடுத்து பேச முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு கதை போகும், ரைட்டுங்களா? இயல்பாவே அதுல ஏதோ ஒண்ணு கூட அங்க கத்துக்கிறாங்களே. அந்த 5 பேர் பேசும்போது இப்படிதான் இருக்கணும். அதுல யாராவது 2 பேர் நல்வழிப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அந்த 5 பேர்ல பேசுறவங்க எப்படி இருக்குன்னா நான் நியாயப்படுத்தல, நான் சொல்றேன். ஒரு 5 பேர் பேச அப்படி வந்து கஷ்டப்பட்டு 10 பேரை வச்சுக்கிட்டு 2 நல்லவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி சமூகத்துக்கு என்னத்தை கொண்டுட்டு போய் சேர்க்க போறீங்க? அதுல என்ன பொழுதுபோக்கு, அதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நான் கேக்குறேன். உங்க ப்ரோக்ராம்னால பொழுதுபோக்கு விட உங்களுக்கு வருமானம் வரும். ஏன்னா அந்த கலர்ஸ் குரூப் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே திட்டம் போட்டு நிறைய 3200 கான்செப்ட் சொல்லும் போது இந்த கான்செப்ட்லாம் வேணாம், இதுதான் அடுத்த வீட்டை எட்டி பார்க்க வைக்கணும், அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுனா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியன்ஸே ஒரு தரக்குறைவாக அவங்க நினைச்சு நீங்க போயிட்டு படிச்சு பாருங்க. நீங்க பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி எப்படி உருவானது எதுவுமே நான் வந்து தரவுகள் இல்லாமலாம் நான் பேசக்கூடிய ஆள் இல்ல. அது பொது மக்களுக்கே தெரியும். கொச்சியா சொல்றீங்க நீங்க, அடுத்த வீட்டு எட்டி பார்க்கிறது மாதிரி எல்லாம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட தாரக மந்திரம் மாதிரி கொச்சியாலாம் சொல்ல. இது அதுதான் அந்த நிகழ்ச்சியோட மையக்கரு. என்ன இதுல போற அந்த 18 பேரோ 20 பேரோ 10 பேரோ அவங்கள சிலர் எங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு இதனால அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேரு. எப்படி வாழ்க்கை நீங்க வாழ்க்கை மாறுனுச்சுன்னு சொன்னாங்க. அதுல நல்லா மாறினவங்க எத்தனை பேரு, கெட்டு குட்டி சோறா போனது எத்தனை பேருக்குன்னு லிஸ்ட் எடுங்க. எல்லா விஷயத்திலயும் மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? எல்லா விஷயத்திலயும் இல்ல, இதுல இருந்து மெரிட்ஸும் எடுத்துக்க முடியும்னு நான் சொல்றேன். எல்லா விஷயத்திலயும் மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு. அதுல எது அதிகமோ அதைத்தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுது. இதுதானே ஒரு நார்மலா சொல்றேன். ஒரு கவர்மெண்ட்டே ஒரு புதுசா ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கூட அதுல நன்மைகள் தீமைகளை பார்த்து அதுல நன்மை இருக்கா, தீமை இருக்கும் தான். இந்த இடத்த நம்ம இது பண்ணாதான் இதை கொண்டுட்டு வர முடியும் ஆமா அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்ப தீமை இல்லாம ஒரு விஷயம் இல்ல. ஆனா அதுல ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோ இதுல தீமைகள் நிறைஞ்சிருக்கு. அதுல 5-10% படிக்கும், 10% ஏதோ நல்லதை சொல்றாங்க, ஏதோ நல்லது பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க அந்த 10% 90% தீமைகள் தானே இருக்கு. எங்களோட பாயிண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த நிகழ்ச்சி அடிப்படையில ஆபாசத்துக்காகவே உருவாக்கப்படுவது போலவே எடுத்துட்டு போறீங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறவங்க காதல் வயப்படுற மாதிரி உடனடியாக எனக்கு வெளியில காதலன் இருக்கான், இருந்தாலும் இங்க ஒரு காதலனை நான் டைம் பாஸுக்கு வச்சுக்கிறேன். இப்ப இந்த இங்க உங்க உள்ள பெண்கள் இல்ல அப்படியெல்லாம் யாராவது சொல்லியிருக்காங்க. நீங்க கேளுங்க, அப்புறம் சொல்லாததா சொல்றேன். இங்க எனக்கு ஒரு காதலன் டைம் பாஸுக்கு இருக்கட்டும், அப்படியே ஐ ஆஸ்கிங் மை செல்ஃப் உடனடியா காதல் வசனங்களை பேசுறது, அந்த மாதிரியான இல்ல வெளியே அவங்க பேரண்ட்ஸும் பார்ப்பாங்க, அவங்க பசங்களும் பார்ப்பாங்க, அவங்க கூட பிறந்த தங்கச்சியோ தம்பியோ அவங்களும் பார்ப்பாங்க. அதெல்லாம் தெரியாமையா அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர்கள் குடும்பத்துக்குள்ள அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்றது எப்படிங்கிறது அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அங்க சேலரி இருக்கு, அங்க வருமானத்திற்காக போறாங்க. வருமானத்துக்காக எல்லை மீறி போக மாட்டாங்கல்ல. என்னங்க சொல்றீங்க? வருமானத்துக்காக எல்லை மீறினவங்களா லிஸ்ட் பண்ணி சொல்ல வேணாம். அப்ப வருமானத்துக்காக எல்லை மீறி போக மாட்டாங்கன்னு எப்படி நீங்க எல்லாரையும் சொல்லுவீங்க? நீங்க உங்க பார்வையில இந்த சமூகம் ரொம்ப நல்லா இருக்கிறதா தான் நான் கருதுறேன். மாதேஷ் தம்பிக்கு பார்த்தா எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இயங்கிட்டு இருக்கா இந்த சமூகம். ஏங்க பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற லெவலுக்கு இன்னைக்கு போற வர இடத்துலலாம் நம்ம எவ்வளவு விஷயத்த அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக நம்ம அரசியல்ல இருந்துகிட்டு மக்களை எல்லாம் நோக்கி பயணம் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலையும் நாளுக்கு நாள் எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவர்கள் மேல தவறு சொல்லல, அந்த அங்க உள்ளுக்குள்ள வர்றாங்கல்ல அவங்களுடைய நோக்கம் எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்க தன்னை வந்து ஒரு ஒரு இந்த சமூகத்துக்கான நபரா அவங்க தங்களை வந்து பிரதிபலிக்கல, அதை பிரதிபலிக்கும் விரும்பல. எங்களுக்கு எங்களோட சுயலாபம் மட்டும் வேணும். ஒண்ணு நான் பிரபலமாயிடலாமா, எனக்கு சம்பளம் எவ்வளவு டெய்லி கொடுக்குறீங்க, இதுல இத்தனை நாள் நான் சஸ்டெயின் பண்ணிட்டேன்னா எனக்கு இவ்வளவு ரூபாய் கிடைக்கும். வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்றது என்ன, நாங்க என்ன பண்ணனாலும் கண்டுக்காதீங்க,
நான் என்ன போய் அங்கே என்ன நடந்துக்கிட்டாலும் எந்த இதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டு நபர்கள்ட்ட. ஆனால் அதை பார்க்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அது உண்மை இல்லை, அது பொய்ன்னு அதை பகுத்தறிகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இல்லாத வயசுல கூட பார்க்குறாங்க. 9 வயசுல கூட பார்ப்பாங்க, 10 வயசுல கூட பார்ப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களோட மெச்சூரிட்டி லெவல் அதிகம். இல்ல இப்படி வந்து ஒரு சமூகத்தை பாழ்படுத்தணும்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. நீங்க சொல்றது சமூகத்தை பாழ்படுத்தணும்னு நடத்தலைங்க, சமூகத்தை பாழ்படுத்தணுங்கிற நோக்கத்தை நம்ம சரி மெயினா சொல்லல. அவங்க பணம் சம்பாதிக்கணும் நடத்துறாங்க. அப்படி எடுத்துக்கோமே, அவங்களுக்கு தேவை பணம், அவங்களுக்கு தேவை எத்தனை கோடி 2000 கோடி 3000 கோடி இதுல இருந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்டை வந்து எவ்வளவு கண்டு போக முடியும் எவ்வளவு, அது அவங்களோட நோக்கம். இதனால சமூகம் பாழாகுது அப்படிங்கிறத பத்தி நாங்க பேசுறோம். ஏன்னா அவங்க அதை பத்தி சிந்திச்சிருந்தாதான் இப்படி ஒரு ப்ரோக்ராமே நடக்காது. இந்த பிக் பாஸ்க்குள்ள பயணப்பட்டவங்க எல்லாம் சிலர் சொல்றாங்க இதுல இருந்து வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் கூட நாங்க எடுத்துக்க முடியும். வாழ்க்கை எப்படி நடக்குது, அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு மனிதன் நம்ம எல்லாரும் பயணப்படுறதுல நம்ம சந்திக்கிற நிகழ்வுகளை தானே அங்க நடக்குது, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன வேட்டு கிரகத்துல செவ்வாய் கிரகத்துல எல்லாம் குடியிருந்துட்டு இங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மனுஷனா மாறி மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு கத்துக்க போறாங்களா? ஏங்க எல்லார் வீட்லயும் என்னங்க சொல்லி தர்றாங்க? எல்லார் வீட்லயும் என்ன நல்லதை செய்ய, அன்பாரு, பொய் சொல்லாத, சின்ன பிள்ளையில இருந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது ஒரு தாய தகப்பன் சொல்லி கொடுக்காத ஒரு பிக் பாஸ் வீட்டு சொல்லி கொடுக்க முடியுமா? இதுல இந்த பிக் பாஸ்லயே ஏற்கனவே ஒரு சில நடிகைகள் நிறைய பேர் நான் வந்து சொல்ல முடியும். சுசித்ரா இருந்தாங்க, அப்புறம் வந்து மும்தாஜ் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அவங்கள எல்லாம் சினிமாவில் பார்க்கும்போது வேறு ஒரு பார்வை வைத்தவங்க இந்த மக்கள். ஆமா தானே, மும்தாஜியோ சுசித்ராவையோ வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய வாழ்வியலை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஓ இவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றதையும் நம்ம மக்கள் அடையாளப்படுத்திக்கிட்டாங்களா, அவங்க அதை வந்து சொல்லியிருக்காங்களா அவங்களுக்குமே. ஓ அப்ப சினிமாவுக்காக தான் அவங்க இப்படி நடிச்சிருக்காங்க, சினிமாவில தான் நம்ம அவங்களை அப்படி பாக்குறோம், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கூட்டமும் அதுவும் ஒண்ணு உருவாகுது. இல்ல அது நார்மலாவே நீங்க பிக் பாஸ்க்கு போய் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு யூடியூப் ஒரு பேட்டி கொடுத்துட்டாவே போதும். ஒரு பேட்டி கொடுத்துட்டாலே போதும். இல்லைங்க அதுவும் அப்படி பாருங்க, ஒரு ஹோம் டூர் வரைக்கும் போறாங்க. அவங்க ஜோடியா உட்காந்து கணவன் மனைவியா பேட்டி கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ், அவங்க பிரபலமா இருக்கிறதுனால எத்தனையோ யூடியூப் சேனல் அவங்க பேட்டி எடுத்து போடவும் ரெடியா இருப்பாங்க. இதுல பிக் பாஸ்க்குள்ள போய் தான் நான் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்னது மாதிரி 5-10% நீங்க சொல்லக்கூடியவற்றை உள்ளடக்குங்க. சரி, நீங்க என்ன சொன்னாலும் 90% இதுல ஆபாசம் மட்டும்தான் இருக்கு. அந்த நோக்கத்தை தவிர இந்த ப்ரோக்ராம்க்கு எந்த நோக்கமுமே இல்ல. 9 சீசனா நடக்குதுன்னா ஆபாசம் இருக்குன்னா இதை இவ்வளவு எல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. பெரிய பிரபலங்களை எல்லாம் நீங்க கூப்பிட்டு வச்சு இந்த ப்ரோக்ராம் நடத்தி இருக்கலாம்ல. போயிருக்காங்களே அந்த மாதிரி இல்ல இப்ப இந்த சீசன் 9 அது. ஆமா 9வது சீசன் சொல்றாங்கல்ல. இப்ப போயிருக்க நபர்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த யார் அந்த ஒரு பையன் கலையரசனா? ஆமா அந்த அகோரியா கலையரசன் தான். இப்ப அவருக்கெல்லாம் வந்து என்ன விதமான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவங்களுக்கு கூடங்க தனித்திறமையால தகுதியால ஏதாவது சாதனைகள் பண்ணி ஒரு நல்ல பாட்டு பாடி இருந்தாங்க, நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மியூசிக் வாசிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வந்து பிரபலத்திலேயே 2 இருக்காங்கல்ல. ஒண்ணு வந்து திறமையால இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது, இன்னொன்னு இந்த சமூகத்துக்கே தேவையில்லாத விஷயத்தை மட்டுமே பண்ணி இன்ஃப்ளூயன்சர் ஆகுது. இப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த தேவையில்லாத விஷயம் ஆபாசத்தை இந்த பொண்ணு அரோராவா அந்த பொண்ணுக்கு பேரெல்லாம் வச்சிருக்காங்க நிறைய. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ரொம்ப பெண்களால் இல்ல யாராலையுமே பேசவே முடியாத சொல்லவே முடியாத அளவுக்கு கீழ்த்தரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு பெண். அதெல்லாம் அந்த பெண்ணையெல்லாம் கொண்டுட்டு போய் உள்ள வைக்கணும்னு இருக்கு. நீங்க சரிங்க நல்லதே செய்யட்டும், நம்ம இதுல ஒரு இது சொல்லுவாங்களா, ஒரு இலை போட்டு நீங்க எல்லா நல்லதையும் வச்சுட்டு கொஞ்சோண்டு மலத்தை வச்சுட்டா சாப்பிட முடியுமா? அது மாதிரிதான் நீங்க இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல நீங்க வச்சிருக்கக்கூடிய நபர்களை வைத்து பார்த்தா ஒரு 4-5 பேர் எனக்கு தெரிஞ்சே சொல்றேன், அவங்களெல்லாம் வந்து சமூகத்துல வந்து அவங்களை ஒளிச்சு வைக்க வேண்டிய நபர்கள். அவங்களாம் வெளியிலேயே வரக்கூடாது. அவங்களால சமூகத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. பல இளைஞர்கள் தங்களுடைய வருமானத்தை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பெண்களால. இப்ப நம்ம ஒரு பெண்ணா இருக்கிறதுனால பெண்கள் எல்லாரையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. பெண் தவறு செய்தாலும் தவறுதான். அதுவும் தன்னுடைய உடல் உறுப்பையோ தன்னுடைய ஆபாசமா பேசுறதையோ இதை மையமா வச்சு ஒரு பணம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் உண்மையாகவே பெண் இனத்துக்கே இழுக்கானவர்களா தான் நான் பாக்குறேன். விஜய் டிவியை ரீச் பண்ணிருக்கீங்களா எப்பயாவது இந்த தகவலை பேசுறதுக்கு முற்பட்டிருக்கேன் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட, அல்லது கமலஹாசன் ஹோஸ்டா இருக்கும்போது அப்ப ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? நான் விஜய் டிவியை முயற்சி பண்றதுக்காக தானங்க நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணி அவங்களுக்கு நியூஸ் போகாமல இருக்க போகுது. இல்ல அது ஏதாவது நீங்க ரீச் பண்ணி உட்காந்து பேசுறதுக்கான அது மாதிரி தகவலை சொல்லி இதெல்லாம் நடக்குதுன்றதா? திரு கமல் அவர்கள் அந்த சமயத்துல இப்ப திரு விஜய் சேதுபதி அது ஏதாவது ரீச் பண்ண முயற்சி பண்ணீங்களா? இல்ல பண்ணல. நான் விஜய் சேதுபதி அவர்களை மீட் பண்ணலாம்னு தான் இருக்கேன் இன் ஃபியூச்சர்ல.
நீங்க ஏன் போயிட்டு இந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் போயிட்டு நீங்க போய் இது வேற வேலை இல்லையா உங்களுக்கு, போய் நடிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லலான்னு. ஏன்னா இது ஒரு நிகழ்ச்சின்னு இதை போய் தொகுத்து வழங்கிட்டு அவங்களே கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்களே வந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பல்வேறு கட்டங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் சொல்றேன், அந்த சம்பளம், நான் ஒரு கலைஞன், எனக்கு சம்பளம் கிடைக்குதுன்னா நான் என்ன விளம்பரத்தில் வேணாலும் நடிப்பேன். எனக்கு பிரபலத்தன்மை இருக்கு, நான் என்ன விளம்பரம், அது ஆன்லைன் ரம்மியா இருந்தாலும் நடிப்பேன், அது வந்து பாக்கு விளம்பரமா இருந்தாலும் நடிப்பேன், அது போதைப் பொருளோட விளம்பரமா இருந்தாலும் நடிப்பேன். அந்த மாதிரியான மைண்ட் செட்ல ஒரு கலைஞரோ ஒரு பிரபலமோ பேசுறதுங்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப அவர்கிட்ட கேட்டா எனக்கு 1 கோடி சம்பளம் வருதுமா நீ கொடுக்குறியான்னு என்கிட்ட கேட்டுருவாரோங்கிற ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் அப்படின்னா நாங்க எங்களோட ஃபேஸ்க்கு நாங்க பணம் அவ்வளவுதான், அதை தாண்டிலாம் நாங்க யோசிக்க மாட்டோங்கிற ஒரு நிலைக்குள்ள பேசக்கூடியவர்களும் இருக்காங்கல்ல. இன்னைக்கு சமூக பொறுப்போட நடந்துக்கக்கூடிய நடிகர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. சரி, நானும் தொடர்ச்சியா பெரிய நடிகர்கள் வரைக்கும் கேள்வி கேட்டுட்டேன், உங்களுக்கு தெரியாது இல்ல நாம எவ்வளவு பெரிய நடிகர். நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. எனக்கு யாரை பத்தி, எனக்கு சமூகத்துக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடியவரா தான் உங்களை சுட்டி காமிக்க வேண்டியது எங்களை போன்றவரோட கடமை. நான் என்னன்ற எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது சரிங்களா. நீங்க அரசியல்வாதி, எங்க அண்ணன் வேல்முருகன் அரசியல்வாதி, சமூக செயற்பாட்டாளர்கள், உங்களுக்கெல்லாம் இருக்கிற அக்கறை மாதிரி அவங்களுக்கும் இருக்குது. இப்போ என்னன்னா ஏதாவது ஒரு படம் எடுத்தாலோ ஏதாவது ஒரு சீரியலோ ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பிக் பாஸ் சென்சாருக்கு மிஞ்சின சென்சாராக ஒரு கூட்டம் உருவாயிடுறீங்க. நீங்கள் வெளியே உட்காந்து நீங்கள் ஒரு சென்சார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து இதையெல்லாம் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா இதுக்கு கூடுதல் விளம்பரத்தை நீங்கள் கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. பேசாமே விட்டாவா அது 100 நாளில் முடிஞ்சு போயிடும். ஆமாம் தானே? அவ்வளோதானே? அப்படி கிடையாது, 100 நாளில் அது முடிஞ்சிடும். இங்கே எத்தனை பேரோட சிந்தனைக்குள்ள தீமையை விதைச்சிருக்காங்க, அதுவும் முடிஞ்சு போயிடுது இல்லை. ஒரு புள்ள வந்து நல்லவனாகிறதும் தீவனாகிறதும் அன்னை வளர்ப்புங்கிறோம். அந்த சமூகம் தான் அன்னை ஒரு பக்கம் இருந்தாலும் சோஷியல் நம்ம என்னென்ன பாக்குறோம், எப்படி போறோம், இதுதான் நம்மள வந்து ஒரு மனிதரா இன்னைக்கு செலக்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இல்லைன்னா வேற மாத்திட்டு போறதுக்கு இன்னைக்கு கொட்டி கிடக்கு, அத மாறி போய்க்கலாமே நம்ம அப்படின்ற மாதிரி தான். மாறி போறக்கூடிய வயசுல இல்லாத பிள்ளைகளுக்காகவே குரல் கொடுக்கிறோம். நான் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது 2 பேர் பார்த்தா அந்த மத்த 3 பேரையும் பார்க்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஏதாவது சம்பவங்கள் சொல்லுங்க, இதனால கெட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் பார்த்தா அப்படின்னு. உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ எங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ அந்த மாதிரி நடந்தது எதையாவது நம்மளால சொல்ல முடியுமா? அதை நம்ம ஹைலைட் பண்ணி சொன்னாதான் நாம வந்து இது நிக்கும். ஒரு திரைப்படத்தை பார்த்து நான் ஏடிஎம் கொள்ளடிச்சேங்கிறத வேணா ஒரு குற்றவாளி சொல்லலாம். ஒரு படத்தை பார்த்துட்டேன் நான் அதுல நடந்த கொள்ளை சம்பவம் மாதிரி, அது மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த பாலியல் சம்பந்தமான இந்த மாதிரியான குற்றங்களுக்கெல்லாம் அவர்களால விளக்கம் கொடுக்க மாட்டாங்க, விளக்கம் கொடுக்கவே முடியாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. எதையாவது ஒண்ணு வரிசைப்படுத்தியாவது அல்லது அடையாளப்படுத்தியாவது நம்ம சொல்லணும், இதனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, என் வீட்டுக்கு நடந்தது, என் தெருவில் நடந்தது, என் ஊர்ல நடந்தது அப்படின்னு எதையாவது ஒன்று நம்ம சொன்னோம்னா தான் இது நிற்கும். இது சரிங்களா? அப்பதான் நம்ம அதை பேசுறதுக்கே ஒரு எடுபடும் இந்த விஷயம். இல்ல நீங்க கண்டுக்காம விட்டா கண்டுக்காம போயிடும்ன்ற நானு. இல்ல தம்பி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து இதை பார்த்து நாங்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்ல முடியாத விஷயங்கள் இது. நீங்க சில விஷயத்த பார்த்து கத்துக்கிட்டோன்னு சொல்றதுக்கும் சில விஷயத்த இதை பார்த்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாம இருக்கிற மாதிரி விஷயமா தான் நான் பாக்குறேன். ஒரு பெண்ணை, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நம்ம சகோதரியா பாக்குறோம், ஒவ்வொரு பெண்களையும் ஒரு மாதிரி பாக்குறோம். ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர்கள் மைண்ட்லயே வந்து தவறான சிந்தனைகள் எல்லாம் விதைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதை போய் எவன் வந்து வெளியில சொல்லுவான், இந்த நிகழ்ச்சியை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டான். இது அவனுக்கே தெரியாம அதை பார்க்கும்போது அவனுக்குள்ள போறது, அவனை பார்த்து கடந்து கூட போயிடுவான். ஆனா அந்த நேரத்துல இந்த பிக் பாஸ் தான் நம்மளுக்கு இதை தூண்டி விட்டுருக்குன்னு கூட அது அவனுக்கும் தெரியாது. சைக்காலஜிக்கலி நீங்க ஒரு தவறை நீங்க சொல்றது வந்து தப்பு செய்ய தூண்டுற ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. அதே போல இது அதனாலதான் தூண்டுதல் நடந்திருக்குன்றது காலம் உணர்த்தும். ஒரு நாள் நாம இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் எனக்கு தெரியுது நான் தடுக்கிறேன்றீங்க. அதுதான், அதாவது இது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துரும். ஒரு பெண்ணுங்க கூட இருந்தா இந்த பெண்ணுங்கள்ட்ட என்ன பேசுறது, எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லக்கூடிய 9-10 வயசுல உள்ளவங்க பார்க்கும்போது அதுக்கு வந்து ஃபுல் மீனிங்கும் தெரியாது, முழு அர்த்தமும் தெரியாது, அதோட விவரமும் புரியாது. 4 பெண்களோ 4 ஆண்களோ அதில் 2 ஆண்களோ இருக்கும்போது என்ன பேசுவாங்கன்றது இயல்பா அதை தானே அங்க பேசுறாங்க. இங்க நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒண்ணுத்தையும் அங்க பண்ணிட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அது சின்ன திரையில நீங்க ப்ரோக்ராமா டெலிகாஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அது வீட்ல உள்ள பிள்ளைங்க வரைக்கும் சமயத்துல வீட்ல அவங்க அம்மாவோ சமையல் கட்டுல இருந்தா கூட ஒரு ரூம்ல உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பாப்பறதுக்கான வாய்ப்பாக அந்த நிகழ்ச்சி வேண்டாங்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி கெட்டு போறதுக்கான நிறைய வழிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆபாச வெப்சைட்டுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் அதற்கு உள்ள போகிறத தடுக்கிறதுக்குன்னு வீட்டுல வந்து இந்த லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க, இந்த வெப்சைட்ஸ் தான் பார்க்கலாம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு கஸ்டமைஸ்ட் பண்ணிடுறாங்க, எல்லாமே பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு நார்மலா டிவில
ஒரு ரிமோட்டை வச்சுக்கிட்டு மாத்தினால இந்த ஒரு கன்றாவி இந்த அசிங்கமான ஒரு ப்ரோக்ராமை பார்க்கலாம் அப்படிங்கிறத தடுக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இங்க ஒரு கூட்டம் இன்னொன்னும் சொல்றாங்க, உங்களை போன்றவர்களுக்கு நீ பார்க்கலாம் விட்டுரு நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்கல்ல. நான் மறுபடியும் சொல்றேங்க, அந்த மாதிரி பார்க்குறவங்க பாருங்க, உங்களுக்கு உங்களோட மைண்டு வேற. நாங்க சொல்றத புரிஞ்சுக்கிங்க. வளரக்கூடிய சமுதாயத்தினரை நோக்கி நாங்க பேசுறோம். ஒரு 8-9 வயசுலேருந்து ஒரு 18 வயசு 17 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முழுசா மெச்சூரிட்டி இருக்காது. அவங்கள்ட்ட வந்து நீங்க விஷத்தை விதைக்கிறீங்க. இப்ப இந்த மாதிரி தேவையில்லாத ப்ரோக்ராமை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து போட்டு நீங்க ஒரு பாட்டு பாடுற நிகழ்ச்சியில இந்த மாதிரி அப்பா கஷ்டப்படுறாங்க, அம்மா கஷ்டப்படுறாங்க, இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு புள்ள வந்து பாட்டு பாடி ஒரு குடும்பத்தையே தலை நிமிர வைக்குதுன்னு சொல்றது வந்து மோட்டிவேஷன். இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. அதுல இந்த நிகழ்ச்சியில அதெல்லாம் வரும். என்ன வருதுங்க? ஐயோ கடவுளே, இது என்னங்க இது? நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க எல்லாம் ஃபுல்லா நல்லதை வச்சுட்டு இந்த மாதிரி பொருளை வச்சா, இந்த மாதிரி ஒரு பெண்ணு உள்ள இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பையன் உள்ள இருக்காங்க, இன்னும் 2-3 பேர் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் தான் அவங்களுக்கு வேலையா இருக்கு, இதை பத்திலாம் தான் பேசுறாங்க. இது இந்த ப்ரோக்ராம் எதுக்காக ஓடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் ஓடும். வேற அதுல பார்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு என்ன பேசிக்கிறாங்க, ஏதோ ஒரு நீச்சல் குளத்தை வச்சு கூட அசிங்கமா ஆபாசமா ரெட்டை அர்த்தத்துல பேசுனா சொல்றாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, கேமரா முன்னாடி சொல்லவே முடியாது. ஏன்னா எங்களுக்கு அது வேலையும் கிடையாது. அசிங்கம் இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. அந்த அசிங்கத்தை போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? 8-9 சீசனா நடந்துட்டு இருக்கு. நீங்களுமே ஆரம்பத்துல இருந்து இதை தடுக்க முயற்சி பண்றீங்க, இது வேண்டான்றீங்க. ஆனாலுமே அது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது. இந்த முறை என்ன மாதிரி ஒரு நம்ம வேல்முருகன் அண்ணன் அவர்களோட சேர்ந்து நம்மளும் போய் முற்றுகையிடலாம் தான் நானும் நினைக்கிறேன். அனைத்து மக்கள் அனைத்து மக்கள் அவங்க இதுக்கு மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கல. விஜய் டிவி நிர்வாகமும் இதுக்கு எதுவும் பண்ணல. அரசாங்கமும் வந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி கண்டுக்காம அப்படியே விடுறாங்க. அப்படின்னா இப்ப வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசணும். அதை உட்காந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அன்பில் மகேஷ் அவர்கள் பேசணும். கொண்டு போய் அவர்கிட்ட ஏங்க பள்ளி பிள்ளைகளை தான் இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் அவருக்கும் பிடிக்காது. நான் விசாரித்த வரையில அவருக்குமே அது பிடிக்காது. அவருக்கு பிடிக்காம நீங்க வேற இடத்துல சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்த. நான் அவருக்குமே இந்த விஷயத்த நான் விசாரிக்கும் போது அவருக்கு இதெல்லாம் யாருங்க பாக்குறாங்க அவர் பார்க்கலங்கிறதுக்கு நாங்களும் தான் பார்க்கல. நாம என்ன பண்றோம், ஒரு துறை சார்ந்து இருக்கும்போது அந்த வயதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நீங்க வந்து அவங்களோட அடிப்படையாக சிந்தை கெட்டு போக கூடாதுங்கிறதுலயும் நாம ஒரு அமைச்சரா சிந்திக்கிறதுல தவறு இல்லையில. அதுதானே, சமுதாயத்துக்காக தானே எல்லாருமே இருக்கோம். சமூகத்துல அரசியல்ல ஒரு அதிகாரத்துல இருக்கீங்கும் போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சி மூலமாக தவறான விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது வேண்டாம், இது சின்ன திரையில இங்க டிவில வரக்கூடாது. செவி சாய்ப்பா இருக்கலாம். இந்த மாதிரியாவது நீங்க முன்னெடுக்கிற இந்த செவி சாய்க்கணும்னு சொல்லி தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்காரு நம்ம வேல்முருகன் அவர்கள். இல்ல, அவரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர சொல்லியிருக்காரு போல. அதான் கொண்டு வர சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அந்த டாக் ஏற்படுத்தியிருக்காருல்ல, அதுவே நான் வந்து ஒரு பெரிய சல்யூட் அவருக்கு உண்மையிலேயே தலைவனுங்கிறேன். ஏன்னா நிறைய பொதுவாவே வந்து மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக நான் அவரை பார்க்குறேன். நிறைய பிரச்சனைகள் கொடுத்து மதுவுக்கு எதிராகவும் சரி, பெண்கள் கலாச்சார சீரழிவுக்கு எதிரான நிறைய விஷயத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் இப்ப நானே வந்து ஒரு மதுக்கடைக்குள்ள போயிட்டு இது பண்ணேன். இந்த மாதிரி பாருங்க, எல்லா நேரத்திலும் 24 மணி நேரம் மது விற்கப்படுதுன்னு சொல்லி காலையில 10 மணிக்கு இந்த மாதிரி விற்பனை நடக்குன்னு சொல்லும் போது கூட எனக்கு அங்கேருந்து வந்து 5 நிமிடத்துல முதல் ஃபோன் வந்தது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான். உடனடியாக ஃபோன் செய்து அம்மா வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி பத்திரமா இருங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஆமா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு மனிதாபிமானம் மிக்க மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் அவர். அப்ப அவர் வந்து இந்த விஷயத்த சட்டமன்றம் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கிறது குறிப்பா. இப்ப நான் 8-9 வருஷமா நம்ம இதை பத்தியே பேசிட்டு இருந்தோம். இடையில வந்து இது என்னதான் செவடங்காதுல ஊதின சங்கு மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க. அப்ப ரொம்பவே பணம் தான் இங்க பொருளா இருக்கு, பணத்தை வந்து பிரதானமா இருக்கு. ஆமா, பணம் பிரதானமாக ரோல் பண்ணுதுங்கும் போது நம்மளோட வாய்ஸ் எல்லாம் கேட்கல போல அப்படின்னு நினைச்சு நானே அப்செட்டா இருந்தேன். இப்ப திரும்பவும் சட்டமன்றத்துல இது மாதிரி அவங்க பேச தொடங்கியிருக்காங்கும் போது கண்டிப்பாக இதை நான் 8 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேனே அப்படிங்கும்போது எனக்கு இதுல வந்து இதை நிறுத்தணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்னுடையதும் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல. நிகழ்ச்சியை தடை செய்யற வரைக்கும் ஓயக்கூடாது. இது போன்ற நிகழ்ச்சிகள் தேவையும் கிடையாது. இது மட்டும் இல்லாம இன்னும் சில தனியார் தொலைக்காட்சிகளையும் வேறு சில நிகழ்ச்சிகள் இதை மாதிரி கொச்சையாக ஆபாசமாக ஆட தொடங்கி இருக்காங்க. அதையுமே நாங்க தடை செய்யணும்னு தான் சொல்றேன். அது எந்த தொலைக்காட்சியாக இருந்தா நமக்கு என்ன, ரொம்பவே அசிங்கமா இருக்கு. சினிமாலாம் தோத்துரும் போல இருக்கு. சினிமாவெல்லாம் நீங்க ட்ராக் இது வண்டியை இந்த பக்கமே ஓட்டுவீங்க போல தெரியுது. அடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றா இல்லம்மா, நீங்க அதாவது முதல்ல நல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நல்ல அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதியோட கடமை வந்து துறை சார்ந்து சிந்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது.
முதல்ல சமூகம் நல்லா இருக்கணும். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போகணும்னா அங்க சிந்தனையாளர்கள் அதிகமா இருக்கணும். நீங்க குற்றவாளிகளை அதிகமாக்குவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி சின்ன வயசுலயே அவங்கள வந்து அவங்க பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி நிறைய கெட்ட விஷயத்தையே அவங்களுக்கு கொடுத்து நாளைக்கு வந்து நிறைய குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டப்படக்கூடாது. நாங்க நல்ல அரசியல்வாதி, அடிப்படையில ஒரு சமூகம் நல்ல விதமாக வளரணும்னு நினைக்கிறோம். அப்ப இப்ப வந்து ஒரு போதை கலாச்சாரமோ ஒரு மதுவோ இந்த மாதிரியான தவறான சிந்தனைகளோ இல்லாம வளர்ந்தாதானே நான் என்ன அரசியல் பேசுறேன்னு கூட அவனுக்கு புரியும். ஒரு கஞ்சா போதையில இருக்கிற ஒரு 40-50 பேரை நிக்க வச்சுட்டு நான் பேசினா அவங்களுக்கு புரியுமா? அல்லது வேறு விதமான தவறான சிந்தனை உள்ளவர்கள் மத்தியில போய் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு புரியுமா? அவர்கள் சிந்தனையே நஞ்சா போயிட்டுனா என்னத்தை நீங்க என்ன அரசியல் பண்ண முடியும், என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும், என்ன முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? அப்ப முன்னேற்றத்துக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது ஒரு மனித பண்போடு ஒரு மனிதன் இந்த சமுதாயத்திற்கான ஒரு நல்லவனாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இடத்துல நின்று நாங்க இதெல்லாம் போராட்டம் பண்றோம். இதுக்காக மட்டும் போராடல. அடிப்படையில ஒரு கூட்டம் இங்க நல்லா இருந்தா மட்டும்தான் எங்களாலையும் நல்ல அரசியல்வாதியாக நாங்களும் இருக்க முடியும்னு நினைக்கிறோம். இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும், அதே போல சமூக அக்கறையோடு நான் இதை முன்னெடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். யாருக்கு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரட்டும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.